அன்பான துலாம் ராசி நேயர்களே, சுக்கிரன் உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறதால அழகு மற்றும் ஆடம்பரம் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். சனி பகவான் உச்சமடையக்கூடிய ராசி அப்படிங்கிறதால உங்களுடைய கடின உழைப்புக்கு மிகப்பெரிய வெற்றி விரைவிலேயே காத்திருக்கிறது. துலாம் ராசி சித்திரை 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1-2-3 பாதம் நட்சத்திரக்காரங்களுக்கு மார்ச் மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே எதிர்பார்க்காத மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது. நவ கிரகங்களில் கர்ம வினைகளுடைய பயனை கொடுக்கக்கூடியவர் மற்றும் நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சனி பகவான். சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து 2.5 வருடங்கள் மீன ராசியில் பயணிக்க போகிறாரு. இந்த காலகட்டத்தில் அவர் 100 மடங்கு அதிக வலிமை பெற்று உங்களுக்கு பலன்களை எல்லாமே கொடுக்க போகிறார். பொதுவாக சனி அப்படின்னாலே எல்லாருமே பயப்படுவாங்க. அதுவும் 7.5 சனி தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் உண்மையில் சனி பகவான் ஒருவருக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்திற்கு ஒரு பேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய கிரகமாக சனி அமைய போகிறாரு. மந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை எல்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த பண தடைகள், பண பற்றாக்குறை, பணம் பற்றிய பயம், மன உளைச்சல் இனி இருக்காது. இதுவரைக்கும் உங்களை மதிக்காமல் இருந்தவங்க கூட உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இதுவரைக்கும் முடங்கி கடந்த உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை எல்லாத்தையுமே வெளிப்படுத்துவீங்க. கடுமையான உழைப்பு உங்ககிட்ட இருக்கும். உங்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு இதுவெல்லாம் எடுத்து செல்லும். அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரப்போகுது. தொழில் மற்றும் வேலையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு நிறைய தடைகள் இருந்திருக்கும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லாமல் இருந்திருக்கும். நிறைய இடங்கள்ல அவமானப்பட்டு சோர்ந்து போயிருப்பீங்க. இதற்கு பிறகு இந்த சூழ்நிலைகள் அப்படியே தலைகீழாக மாறப்போகுது. இதுவரைக்கும் உங்களோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மனக்கசப்போட எதிரிகளாக இருக்கிறவங்க கூட இப்போது உங்ககிட்ட நட்பு கரம் நீட்டி உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு வருவாங்க. அதே போல குடும்ப ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை துணையின் உறவுகள், நண்பர்கள் மற்றும் 3ஆம் நபர்களால் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் மனதளவிலும் உடலளவிலும் பல பிரச்சனைகள் வந்துட்டு நிம்மதியே கெடுக்கும். சில நாட்களில் அது சரியாகும். பல நாட்களில் அந்த மாதிரி விஷயங்களை பெருசுப்படுத்தாமல் நீங்களாவே மறந்து போயிருப்பீங்க. ஒரு சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே அதையெல்லாம் திரும்ப திரும்ப பேசி அதிகமாக கோபப்பட்டிருப்பாங்க. அதனாலேயே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பிரிதலும் வந்து இருக்கும். சாதாரணமாக தெரியக்கூடிய விஷயங்களை சரியாக பேசி முடிக்காமல் இருக்கிறதால ஒருவித மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறவுகள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடலாம். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், யாரையும் எனக்கு பிடிக்கலை, எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கலை அப்படின்னு ரொம்பவே விரக்தி அடைஞ்சு பேசக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அவங்க இந்த வாழ்க்கை மேலே வெறுப்பை காட்டக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது, மெயினாக அமைதியாக போகிறது, சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறது ரொம்பவே அவசியம். அவங்க உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நீங்கள் செயலில் காட்டணும். பொறுமையோடு காத்திருக்கிறதும் அவசியம். தன்னுடைய சுயநலத்துக்காக மற்றவங்களை காயப்படுத்துறது, குடும்ப உறவுகளை பிரித்து வைக்கிறது மற்றும் சில பாவங்களை செய்கிறவங்களுக்கு சனி பகவான் நிச்சயமாக அவங்களுடைய கர்ம வினைகளுக்கு தகுந்த தண்டனைகளை கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் நிதானமாக கடந்து போங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நியாயமான விஷயங்களை செய்யுங்க. தப்பு இருந்தால் திருத்திக்கிங்க. சில இடங்களில் மற்றவங்க செய்கிற தப்பை மன்னிக்கவும் நீங்கள் முயற்சி செய்யுங்க. குடும்ப உறவுகள் சில மாதங்களில் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். தாயாரின் பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அல்லது அவங்களுடைய குடும்பத்தின் மூலமாக வரக்கூடிய உதவிகள் எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஒருவேளை பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது விவாதங்கள் இருந்தாலோ உங்களுக்கு 3 மாதங்களில் இது எல்லாமே சரியாக மாறும். இதுவரைக்கும் யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது அப்படின்னு பலவிதமான மனக்குழப்பங்கள்ல இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு எல்லாரும் அவங்கவங்க சூழ்நிலையில் நல்லவங்க தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு சில உறவினர்கள் கிட்ட பேசும்போது மட்டும் நீங்கள் கனிவாக நடந்துக்கணும். யார் ஏதாவது சொன்னாலும் அமைதியாக உங்களுடைய காரியத்தை சாதிக்கிறதுல மட்டுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுடைய நிர்வாகத்திறன் மற்றும் பேசக்கூடிய வார்த்தைகளில் நீங்கள் எப்பவுமே கவனமாக இருக்கணும்.
இதுவரைக்கும் இருந்த தேவையற்ற அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு குறையும். நீண்ட நாளாக மருத்துவ செலவுகளுக்கு அவதிப்பட்டவங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சீராகி செலவுகள் முழுமையாக குறையும். ஜீரண மண்டலத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு இயற்கை மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும். பயணங்களில் அதிகமாக ஹோட்டல்களில் சாப்பிட்றத தவிர்த்துக்கணும். சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய உணவுகள் எல்லாமே உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு துணையாக இருக்கும். உடல் உழைப்பு அல்லது உடற்பயிற்சி செய்யாதவங்க மன அழுத்தத்தாலையும் உடல் பருமனாலையும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மன அழுத்தம் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய தன்னம்பிக்கையை ரொம்பவே பாதிக்கும். அதனால தினமும் நடைப்பயிற்சி செய்யறது, தியானம் செய்யறத ஒரு பழக்கமா வச்சுக்கணும். இரவு 10 மணிக்கு முன்னாடி தூங்கி 5 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கிறத பழக்கப்படுத்தணும். இந்த 2 விஷயங்களும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். முறையான தூக்கம் மற்றும் சரியான ஓய்வு உங்களுடைய மூளைக்கு கூடுதலான பலத்தை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த வருமான தடைகள், வருமானத்திற்கும் அதிகமான செலவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக மாறும். நீங்கள் நீண்ட காலமாக தீர்க்க முடியாமல் இருந்த கடன் தொல்லைகளிலிருந்து மீண்டு வருவீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதி தேவைகள் அதிகமாக இருக்கும் பொழுது செலவுகளை எல்லாம் குறைக்க முடியாது. ஆனால் வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கும் உங்களுடைய வருமானத்திலிருந்து சின்ன தொகையை சேமிக்கிறதுக்கும் சரியான திட்டமிடுதலும் அதை ஃபாலோ பண்ணுறதும் ரொம்பவே அவசியம். நிறைய நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் பின்னடைவுகள் வந்ததுக்கு காரணம் என்னவா இருக்குது அப்படின்னா, நிறைய பிளான் திட்டம் எல்லாமே போடுவீங்க, ஆனால் அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே அவசியம். உங்களுடைய புதிய சிந்தனைகள் மற்றும் விடாமுயற்சியின் காரணமாக புதிய தொழில் அல்லது பெரிய முதலீடு ஒன்று அமையும். நீங்கள் பழைய சொத்தை விற்றுட்டு புதுசாக ஒரு தொழிலை தொடங்குறதுக்கும் உங்கள் தொழிலை அபிவிருத்தி செய்கிறதுக்கும் நல்ல காலமாக இனி இருக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருக்கும்போது கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு துணை செய்யும். பல வருஷங்களாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளை எல்லாமே ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. இது வரைக்கும் ஒரு இயந்திரம் மாதிரி ஓய்வே இல்லாமல் ஓடிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் வீட்டில் கூட கடிகாரத்தினுடைய நேரத்தை ஃபாஸ்ட்டாக தான் வச்சுருந்துருப்பீங்க. இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா செல்வத்தை நிதானமாக சேர்க்க போகிறீங்க. குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சேமிப்பு விஷயத்தில் நீங்கள் காட்டக்கூடிய ஆர்வம் உங்களுடைய வருங்கால தேவைகளை எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை எல்லாம் குறைச்சி சேமிப்பில் முதலீடு செய்கிறது புத்திசாலித்தனம். மற்றும் பூமி வாங்குறதுல நீங்கள் முதலீடு செய்யலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா, அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 3, 7, 10ஆம் இடங்களை அவர் பார்ப்பாரு. சனி பகவானின் இந்த பார்வை காரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே செய்யவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்து போராடி ஜெயிச்சு காட்டுவீங்க. மற்றவங்களுக்கும் முன்னுதாரணமாக இருப்பீங்க. இதனால் சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். இது வரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தினவங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை உங்கள் வாழ்க்கையின் அடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். மற்றவங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். காதலிப்பவர்களுக்கு நல்ல புரிதல் ஏற்படும். பிரிதல் இருந்தாலும் என்றைக்குமே உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. காதல் திருமணத்திற்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இரு வீட்டாருடைய ஒத்துழைப்போட திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதற்காக சில தடைகள் மற்றும் போராட்டங்களை கடந்து வர வேண்டியதாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறப்பான காலமாக இருக்க போகுது. அவங்க கற்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். தேர்வுகளில் அதிகமான மதிப்பெண் எடுப்பாங்க. புதிதாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வருமானத்தோட ஒரு வேலை கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் வேலையை மாற்றணும் அப்படின்னு முயற்சி செஞ்சால் கூட உங்களுடைய தகுதிக்கேற்ப நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கும். அந்த வேலையில் குறைஞ்சது நீங்கள் ஒரு 6 மாதம் வேலை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். இது வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல நிறைய மன சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். அதுவெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். எங்கேயோ சிக்கி இருந்த உங்களுடைய பணம் வட்டியோட வசூலாகும். புதிய தொழில்நுட்பங்களை எல்லாம் கற்றுக்கிட்டு உங்கள் தொழிலில் பயன்படுத்துறது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும். சனி பகவானுடைய பார்வையால் உங்களுடைய நீண்ட கால கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேற போகுது. உங்களுடைய வாரிசுகளுடைய முன்னேற்றம் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். குறிப்பாக உயர்கல்விக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அவங்க விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மற்றும் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபடும் போது உங்களுடைய கர்ம வினைகளை எல்லாமே சனி பகவான் குறைப்பார்.
பிரதோஷத்துல வழிபாடு செய்யறது, சனிக்கிழமையில எள்ளு கலந்த சாதத்தை காகத்துக்கு வைக்கிறது சனி பகவானுடைய தாக்கத்தை குறைச்சு உங்களுக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். இன்னும் சிலர் நினைக்கலாம், ஒரே ராசியில கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது எல்லாருக்கும் இந்த பலன்கள் எல்லாம் கிடைக்குமா? இது வரைக்கும் எனக்கு நல்லதே நடந்ததில்லை, நான் சோதனைகளை மட்டுமே அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். இது மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துல இருந்து பார்க்கும்போது சனி பகவான் வலிமையான இடத்துல இருக்கணும். சனி பகவான் வலிமையான இடத்துல இருக்காரு அப்படின்னா இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கூடிய விரைவில் நடக்கும். ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்துல சாதகமான இடத்துல கிரக நிலைகள் இல்லை அப்படின்னா அதற்காக வருத்தப்படவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சில அனுபவங்கள், சில தடைகளை எல்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உடனே நடக்காது, கொஞ்சம் தாமதமாக நடக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சனி பகவான் உங்களுக்கு மன நிம்மதியையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்க தயாராக இருக்கும்போது அதை வாங்கிக்கிறதுக்கு நீங்களும் உங்களை தயார்படுத்திக்கிறது ரொம்பவே அவசியம். நல்ல விஷயங்களை மட்டும் செய்யுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.